வணக்கம். ஜூன் மாதம் வந்துட்டாலே பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அதாவது புதிய வகுப்புக்கு போக போகிறோம், புதுசாக பள்ளிக்கூடத்தில் சேர போகிறோம், கல்லூரி போக போகிறோம், புதிய கலைகளை கற்க போகிறோம். அப்படி எல்லாமாக தொடங்குகின்ற மாதம் இந்த ஜூன் மாதம் தான். இன்றைக்கி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்க்குறப்ப நமக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். பள்ளிக்கூடம் போகிறப்ப உடனே எல்லாரும் பள்ளிக்கூடம் போகணும் லீவில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் போகிறப்ப அவங்க படுற பாடு என்னங்கிறத நாம் பார்க்கலாம். இவ்வளோ எதுக்குங்க, நான் என்னை எடுத்துக்கங்க. நான் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனேன்? இப்போ எனக்கான பட்டம் டாக்டர் ஞானசம்பந்தன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டிஜிடி, டிஜே. இது எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? என் பெருமையை சொல்கிறதுக்காக இல்லை. இப்படி பட்டமெல்லாம் வாங்கணும்ல. முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு. புலவர் குருநாதர், சோழவந்தானில். அது நான் படித்தது அந்த சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம். சர்க்குணவாத்தியார்னு அவர் தான் தலைமை ஆசிரியர். இன்றைக்கி என் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிறாரு, அவ்வளோ அழகா. இப்போ எங்கள் அப்பா வாத்தியார் தான் பையனை கூப்பிட்டு போகிறாரு. எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு ஆள் தான் பையன். நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். போனால் எனக்கு பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இங்கே என்ன பண்ண போகிறாயின்னு தெரியலையே. ஏன்னா நான் விளையாடுற இடத்துல அந்த பள்ளிக்கூடம் வராது. நான் அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறப்ப மேலே அது ஒரு சிஎஸ்ஐ பள்ளினால ஜீசஸுடைய படம் இருக்குது. சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த படத்தை பார்க்குறேன். நான் கண் கலங்குது எனக்கு. அப்படியே யாரோ சரியாக பள்ளிக்கூடத்துக்கு வராத பையன்தான் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்காங்க போட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ளே கூட்டு போனாங்க. எனக்கு முன்னாடியே ஒருத்தன் அந்த அறுக்க போகிற ஆடு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க குடும்பமே. இதுக்கு நடுவில் எங்கள் அப்பா கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அப்படின்ட்டு போயிட்டாரு. கரெக்டாக இருந்தா புரட்டா கரெக்டா. நான் வச்சு உட்கார்ந்துருந்தேன். அழுவமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் என் பக்கத்தில் ஒரு மொட்டை கொஞ்சம் முடி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உட்காந்துச்சு. என் வயசுதான் இருக்க வந்துக்கும். உன்னை ஒன்று கூடவும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் பார்த்தேன், வந்தன்னைக்கே நம்ம சாகக்கூடாது. கல்வியா உயிரா? உயிர் தான் முக்கியம். அப்போவே ஒரு முடிவு எடுத்தேன். அப்படியே பைக்கட்டியும் இதையும் போட்டேன். ஓடியே போனேன். அதுவும் நேர் வழியாக போனால் பிடிச்சிருவாங்கிறதுக்காக எங்கெல்லாம் சின்ன 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 சந்துகள் இருக்கோ அது வழியாக ஏறி வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மாவுக்கு பெரிய மகிழ்ச்சி, பிள்ளை அதுக்குள்ளே படிச்சுட்டு வந்துட்டான்னு. நான் ஒன்றும் சொல்லலை, தெருவில் விளையாட போயிட்டேன். இப்போ எங்கள் அப்பா சேர்த்து விட்டோங்கிற மகிழ்ச்சி இழுத்துறாரு. 1 வருஷம் பள்ளிக்கூடத்து பக்கமே போகல, தினம் கிளம்பிடுவேனா. இது ஒரு நாள் கேள்விப்பட்ட எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்ன நான் கூட்டிகிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லி போனார். எங்கள் ஊர் கடைவேதி இன்றைக்கி இருக்குது. 4 மாரியம் கோயிலுக்கு ஏற்றாப்புல அந்த திண்டுக்கல் ஐயர் கடைன்னு ஹோட்டலுக்கு நட்டுட்ட பக்கத்தில் பூக்கடையெல்லாம் இருக்குது. அங்கனக்குள்ளே போனோடனே எங்கள் அப்பாட்ட பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரே வார்த்தை தாங்க. அங்கனக்குள்ளே இந்த சண்டை காட்சியில் உருவி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி வாழை நாரை பிடிச்சா உருவினார். அடின்னு அடி எங்கள் ஸ்கூல் வரைக்கும். உள்ள ஒண்டி விட்டா அங்கே ஏற்கனவே அந்த தண்டனை கைதிகள் ஒரு 4-5 பேர் காலில் கட்டையெல்லாம் போட்டு உட்கார்ந்துருவாங்க. நான் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நீங்கள் சொன்னா, இப்படிலாம் பள்ளியிடம் போயிருக்கோம். போய் உட்கார்ந்து பாடி வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. தொலைச்சு கொண்டு விடுவேன்ட்டார் அவர். பள்ளிக்கூடத்தில் இருந்தால் அந்த பிள்ளை கொள்ளும், வீட்டுக்கு போனால் அப்பா கொள்வார். இங்கே மாட்டினா சீவலு, இங்கே மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. எப்படியோ நம்ம படித்தே ஆகணுங்கிற சூழலில் தாங்க படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் முதல்ல பெரிய பெரிய பட்டங்கள்லாம் சொன்னோடனே சிரிச்சிருப்பீங்க. இம்புட்டு பட்டத்தை எதுக்கு சொல்கிறாருன்னு. இம்புட்டு பட்டமும் பட்டப்பாடில் தான் வாங்கினேன். இன்றைக்கி பிள்ளைங்க அப்படி நீட்டாக இது பண்ணி ஷூ போட்டு அப்படி வரிசையாக கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற அந்த காட்சியை பார்க்குற போது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி என் பேத்தி ஸ்கூலுக்கு போகிறாங்க, இந்த ஆண்டு போகிறாங்கன்னு சொல்லி என் பையன் சொன்ன உடனே, ஏற்கனவே பேரன் பேத்திகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, நீங்கள் சித்திரத்திராவில் பார்த்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்கள வாழ்த்துறப்ப இந்த ஞாபகமெல்லாம் வந்துச்சுங்க. உங்களுக்கும் பல ஞாபகம் வரும், யோசிச்சு பாருங்க. நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே.
நல்லா படிங்க. வேற என்ன சொல்ல போகிறேன்? நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.